ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றிப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். இந்த தாரதோஷத்தில் இன்னும் சில விஷயங்களை நம்ம பார்ப்போம். இப்போ 27 நட்சத்திரங்களுக்கும் நாம எழுத்துக்கள், மிருகம், பட்சி, மரங்கள்லாம் கொடுத்துருக்காங்க இல்லையா? அதை ஓரளவுக்கு நீங்கள் ஒரு புரிதலோடு வச்சுக்காங்க. அது இந்த திருமணம் பொறுத்த பார்க்குறதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. ஒரு ஜாதகத்தில் சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் இருக்குது, அதனுடைய மிருகம் என்னன்னு பார்த்துக்காங்க. அதே மாதிரி அந்த ஜாதகத்தில் பெண் ஜாதகமாக இருந்தால் சுக்கிரன் என்ன நட்சத்திரத்தில் அதனுடைய மிருகம் என்னன்னு பார்த்துக்காங்க. அதே ஜாதகத்தில் செவ்வாய் எந்த நட்சத்திரத்தில் இருக்குது, அதனுடைய மிருகம் என்ன இருக்குதுன்னு பார்த்துக்காங்க. இது மிகப்பெரிய ஒரு பங்கு திருமண பொருத்தத்தில் வைக்குது. இப்போ ஒரு பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னு வச்சுக்காங்க. சுக்கிரன் பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருக்குதுன்னா பூரட்டாதி நட்சத்திரத்துடைய மிருகம் என்ன? சிங்கம். அதே சமயத்தில் அந்த செவ்வாய் கிருத்திகை நட்சத்திர சாரத்தில் இருந்ததுன்னு வச்சுக்காங்க. கிருத்திகைங்கிறது ஆணாடு. அப்போ அந்த பெண் ஜாதகத்தில் சுக்கிரன் சிங்கமாகவும் செவ்வாய் ஆடாகவும் செயல்படும் போது அந்த பெண்ணிற்கு இல்லறம் ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. அதே போல ஒரு அஸ்வினி நட்சத்திரத்திற்கும் பூரட்டாதி நட்சத்திரத்துக்கோ அவிட்ட நட்சத்திரத்திற்கோ அல்லது விசாக நட்சத்திரத்துக்கோ சித்திரை நட்சத்திரத்திற்கோ பொருத்தம் சேர்த்தக்கூடாது. அந்த ஜாதகத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் அப்படி இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு திருமண வாழ்க்கை ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு தெளிவாக நீங்கள் சொல்லிடலாம். இதை ஏன்னா பெரும்பாலும் 10 பொருத்தம் பார்க்கறது 10 பொருத்தம் பார்க்கறதுன்னு அந்த பின்னாடி இருக்கிற நாம எழுத்துக்கள் அந்த மிருகங்களை சரியாக கவனிக்கிறது இல்லை. அதை உங்கள் அனுபவத்தில் கொண்டு விடுவாங்க. அதே போல் பாம்பு உள்ளது. இப்போ ரோகிணினா பாம்பு, நாகம் அப்படிங்கிறது. அதே போல் அஸ்வினிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆண் குதிரை, சதயம்னு பார்த்தீங்கன்னா பெண் குதிரை. இந்த அவிட்டத்திற்கும் பூரட்டாதிக்கும் நடுமத்தியில் இந்த சதயம் இருக்கும். அப்போ ஒருத்தருக்கு சதய நட்சத்திரத்தில் நின்று புஷ்கர நவவம்சத்தில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக அந்த ஜாதகம் வாழ்க்கையில் படுகின்ற அடிக்கு அளவில்லாத அடிபடும். ஏன்னா அது 2 சிங்கத்துக்கு நடுமத்தியில் இருக்கு. எப்படி இருக்கு அதுக்கு பயம்? ஒரு குதிரைக்கு 2 பக்கத்துலேயும் ஒரு சிங்கம் இருந்ததுன்னா அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு நீங்கள் யோசனை பண்ணிக்கணும். அந்த அளவுக்கு அந்த ஜாதகத்தினுடைய தசாபுத்தி இருக்கு. அதே போல் கேட்டை, அனுசம், இது 2ம் ஆண்மான் பெண்மான் ஜோடி, கேட்டையும் அனுசமும். ஆனால் அதுக்குள்ள விசாக நட்சத்திரம் இருக்கு, அது புலி. அப்போ ஒரு ஜாதகத்தில் சித்திரை நட்சத்திரத்தில் தசை நடந்து, விசாக நட்சத்திரத்தில் தசை நடந்து புத்தி அனுசமோ கேட்டையிலையோ நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்து தசையை நடத்தினா வெரி டேஞ்சரஸ். அதையும் நம்ம ஃபாலோ பண்ணணும். அதே போல் அஸ்வினி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் நின்று அதனுடைய தசையா புத்தியோ, அதே மாதிரி அவிட்டம் பூரட்டாதியில் ஒரு கிரகம் நின்று தசையோ புத்தியோ நடத்தும் காலம். இப்போ கேது திசை இப்போ உதாரணத்துக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிறாருன்னு வச்சுக்காங்க. அதே சமயத்தில் அவிட்ட நட்சத்திரத்தில் செவ்வாய் நிற்கிறாருன்னு வச்சுக்காங்க. அது 2ஆம் மாதமாக இருந்தாலும் 3ஆம் மாதமும். அப்போ சந்திர திசையில் செவ்வாய் புத்தியோ, செவ்வாய் திசையில் சந்திர புத்தியோ வரும் காலம்.
அந்த ஜாதகத்தினுடைய வாழ்க்கை நிலையை புரட்டி போடும். ஒரு எல்லை இல்லாத பயம், அவ்வளவு ஒரு கஷ்டத்தை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி ஆயில்யம்னா என்ன? பூனை, அது நாகம், ரோகிணி, ரெண்டுக்கும் சேர்ந்ததுனாலும் போராட்டமாக இருக்கும். இதுக்கு தான் அந்த நாம நட்சத்திர எழுத்துக்களும் மிருகங்களும் வச்சுருக்காங்க. அப்போ தசையோ புச்சியோ நடக்கும் காலம், திருமண காலத்தை பார்க்கும் பொழுதும் அந்த மிருகங்களையும் அந்த இதையும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மாறுதலாக ஒரு பயன்பாட்டுக்கு என்ன, அந்த பட்சியின் மிருகங்களையும், அதாவது அந்த மரம் அதுவும் அந்த பட்சி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதை நீங்களுக்கு அதனோடு நீங்கள் நெருங்கி தொடர்பு வைத்து கொண்டால், மரங்கிறது என்னென்னா பிரபஞ்ச ஆற்றலை உள்வாங்கியது. அது மழை வெயில் எதையும் பார்க்காது, 24 மணி நேரமும் இயற்கையோடு இருக்கு. அப்படிப்பட்ட மரங்களை அந்த நட்சத்திரக்காரங்கள் அந்த மரங்களை வழிபடும் போது அவங்களுடைய ஆற்றலை உள்வாங்கி கொள்ள முடியும். அது ஹீலிங் பவர்னு சொல்லுவாங்க. 2 கையும் அந்த மரத்து மேலே வச்சு கொஞ்சம் நேரம் ஹீலிங் பண்ணினா அந்த மரத்தினுடைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்ம உடம்புக்குள்ளே போய் நம்மளுடைய நெகட்டிவ் எனர்ஜி வெளியேறதை உணரலாம். ஒரு 5 நிமிஷம் வச்சிங்கன்னா போதும், நம்ம மரத்துக்கும் அந்த கைகளுக்கும் உள்ள உணவுகளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். அதே போல் பட்சிங்கிறது என்னன்னா நம்மளுடைய எதிர்கால நிலைமையை சொல்லக்கூடியது. நம்மளுடைய ஆசைகளையும் தேவைகளையும் நம்மளுடைய அந்த நட்சத்திர பட்சிகள் சொல்லக்கூடியது. அதை நீங்கள் தாராபலன் அடிப்படையில் எடுத்து அந்த பட்சிக்கு நீங்கள் உணவை கொடுத்தல் அல்லது அதற்கான ஏதோ ஒரு விதத்தில் அதுக்கு உதவி செய்தல் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்காலத்தை உங்களுக்கு கண்டிப்பாக உருவாக்கி தரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் திருமண பொருத்தத்தில் பார்க்கும்போது ஜிகே ஐயா சொல்கிற மாதிரி அந்த LDHD கிரகங்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. LD அப்படின்னா லோ டிகிரின்னு, HD என்பது ஹை டிகிரி அப்படின்னு பேர். இது எப்படி பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக HD ஒரு ஜாதகத்தில் அதன் மேலே நமக்கு அது நமக்காக நன்மை செய்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கும். எப்படி மகாபாரதத்தில் தர்மனுக்கு சூதாடும் போது பகவான் வாசப்படியில் நின்னார், எப்போ வரைக்கும் கூப்பிடுவான்னு நின்னார். அந்த மாதிரி உதவி செய்ய காத்திருக்கும் உயர்ந்த பாகை பெற்ற கிரகம். ஆனால் அதன் மேலே நம்மளுக்கு அலட்சியம் அதிகமாக இருக்கு. அதே சமயத்தில் LD கிரகம் என்ன செய்யும் அப்படின்னா, LD கிரகம் மேலே தான் நமக்கு தீராத பற்று இருக்கும். எது நமக்கு வேலை செய்யாதோ அதுக்காகவே நம்ம ஓடி ஓடி நம்ம வாழ்க்கையே இழந்துடும். அப்போ ஆசைகளை LD கிரகத்தின் மூலமாக நாம் நம்மளுடைய வாழ்நாளை செலவழிச்சிக்கிட்டு இருப்போம். நல்ல விஷயங்களை நாம் பயன்படுத்தாமல் உதாசீனப்படுத்துவோம். இதை திருமண பொருத்தத்தில் எப்படி பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாதகத்தில் ஒரு பெண்ணுக்கு சுக்கிரன் HDயாகவும் செவ்வாய் LDயாகவும் இருக்குதுன்னு வச்சுக்காங்க. அதாவது இப்போ அப்படி வச்சுக்கோன்னா, சுக்கிரன் ஒரு ஜாதகத்தில், ஒரு பெண் ஜாதகத்தில் செவ்வாய் HDயா இருக்கு, புதன் LDயா இருக்குன்னு வச்சுக்குவோம். அந்த பொண்ணுக்கு திருமணம் ஆகலை. மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், ஒரு பெண்ணினுடைய ஜாதகத்தில் புதன் லோ டிகிரி, செவ்வாய் அதிக பாக பெற்ற கிரகம் HDயா இருக்குன்னு ஒரு ஜாதகத்தில் இருந்ததுன்னா, அந்த பொண்ணினுடைய மனநிலை எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லவ் பண்ணுற வரைக்கும் அந்த பொண்ணு கண்டிப்பாக லவ் பண்ணும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. ஆனால் அந்த லவ் பண்ணும்போது நான் இன்னைக்கு என்ன ட்ரெஸ்ஸு போடணும், நான் எத்தனை மணிக்கு ஒன்று பார்க்கணும் அப்படின்னு ஒவ்வொன்றுக்கும் அந்த பொண்ணு அவங்ககிட்ட அட்டன்ஸ் கேட்டுக்கிட்டே இருக்கு. அவன் மேலே ராத்திரி 11 மணிக்கு கூட நான் சோறு திங்கலாமான்னு கேட்டுட்டு தான் சோறு. அந்த மாதிரி அந்த பற்றுதலோடு இருக்கும் அந்த லவ்வர் மேலே. அவ்வளவு இப்படி அவன் நினைப்பான், இப்படி ஒரு பொண்ணு கிடைச்சது நான் செஞ்ச புண்ணியம் பாக்கியம் அப்படின்னு அவங்க அப்பா அம்மாலாம் வேண்டான்னு சொன்னால் கூட இல்லை, கொக்கு மாதிரி ஒத்த காலில் நின்று அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுலேயே குறிக்கோளாக இருப்பான். கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் செவ்வாய் HD, அந்த பொண்ணு இவனை மதிக்கவே மதிக்காது, சுத்தமாக மதிக்காது. அப்படி நரக வாழ்க்கை தான் அவனுக்கு.
அப்போ இந்த திருமண பொருத்தத்தில் எப்படி பொருத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தருக்கு தோஷமாக இருக்குது, குடும்ப தோஷமாக இருக்குது அப்படின்னா அந்த ஜாதகத்தில் சுக்கிரன் எல்டியாக இருந்தால் எந்த பொண்ணை வேலைன்னு கட்டி வச்சா அவன் அந்த பொண்ணு என்ன சொன்னாலும் தலையாட்டுவான், கேட்பான், வாழ்க்கை ஓடும். அவனுக்கு சுக்கிரன் ஹெச்டியாக இருந்து அவனுக்கு திருமணம் பண்ணி வச்சா அந்த பொண்ணுக்கு செவ்வாய் லோ டிகிரியாக இருந்து கட்டி வச்சுட்டா அவன் ஊதாசீனப்படுத்தினா கூட அந்த அம்மா எல்லா வேலையும் கரெக்டாக செய்யும். அப்போ இந்த திருமண பொருத்தத்துக்கு இந்த ரெண்டு விஷயங்கள், அதாவது அந்த மிருகங்களையும் இந்த எல்டிஹெச் கிரகங்களையும் பயன்படுத்துவது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம். அதே போல் ஒரு பெண்ணுக்கு லக்னத்துக்கு 7ஆம் வீடு ஆண் வீடா அமைஞ்சி அங்கே அலிகிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் புதன் கேது இவர்களுடைய பார்வை சேர்க்கை இருந்ததுன்னா அவருக்கு வரக்கூடிய கணவன் அவ்வளவு வீர தைரியசாலியா இருக்க மாட்டார். ஏன்னா அலிகிரகங்கள் எதையும் பிரித்து செய்யாது. ஒரு அலிகிரகம் மற்றொரு சுபகிரகத்தோடு சேரலாம். இப்போ புதன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது சுக்கிரனோட சேரலாம், சூரியனோட சேரலாம், செவ்வாயோட சேரலாம். அது ஏதாவது ஒரு விளைவை ஏற்படுத்தி வாழ்க்கையில் ஒரு தாக்கத்தை, ஒரு முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். ஆனால் இந்த புதன் கேது செவ்வாய் பார்வை சேர்க்கை இப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக அது 3ஆம் இடத்துல இருந்தாலோ 7ஆம் இடத்துல இருந்தாலோ 11ஆம் இடத்துல இருந்தாலோ அவர்கள் இல்லறம் இனிக்காது. அதை நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் சகுனம் நிமித்தம் இது கம்பல்சரியாக நீங்கள் உணரணும். இது உணர்ந்தீங்கன்னா உங்களுக்கு 50% நீங்கள் ஜோதிடத்தில் இருந்து ஒரு நிலைக்கு 50% உயர்ந்துடலாம். என்னதான் ஜோதிடம் படித்தாலும் ஜோதிடம் கடல்னு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட இந்த சகுனம் நிமித்தம் அப்படிங்கிறத நீங்கள் ஓரளவுக்கு உணர்ந்தீங்கன்னா அந்த ஸ்பிரிச்சுவல் எனர்ஜி உங்களை கூட கூட்டிக்கிட்டே போகும். அப்போ சுற்றி நமக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத முதல்ல கவனிக்கணும். நாம் கட்டத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன ரோட்டில் கூவிக்கிட்டு போகிறான்னு பார்க்கணும். ஒரு 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 ஜோதிடர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, வீதியில் ஒரு நல்ல பொருள் போயிட்டு இருக்கு, கூவி வீத்துக்கிட்டு போகிறான்னா அவனுக்கு நெகட்டிவாக இருந்தால் கூட சொல்லாதீங்க. ஒரு 10 நாள் வெயிட் பண்ணு, ஒரு மாதம் வெயிட் பண்ணு, உனக்கு நல்லது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லுங்கள். அதே சமயத்தில் ஒரு அபசகுனமாக ஏதாச்சும் ஒரு செயல்பாடுகள் அந்த வீதி வழியாக போயிட்டு இருக்கு அல்லது சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு நல்ல காரியத்துக்கு வந்துருக்குன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 3 மாதம் கழித்து திருப்பி வாங்க, மறுபடியும் ஒரு தடவை பார்ப்போம் அப்படின்னு அதை தள்ளி போட்டு வைங்க. இதுதான் நம்ம நீங்கள் ஜோதிடத்தில் நீங்கள் என்ன தான் படித்தாலும் சில நேரத்தில் எவ்வளவு வேணாலும் படிச்சிருப்போம், எவ்வளோ வேணாலும் உள்வாங்கியிருப்போம். ஆனால் பயன்பாட்டுக்கு வரதில் சில தடுமாற்றங்கள் இருக்கும். அந்த தடுமாற்றத்தை இந்த பிரபஞ்சம் இதை உனக்கு நான் அறிவுறுத்துகிறேன், இதன் வழியாக உன்னை நீ தப்பித்துக்கொள், காப்பாற்றிக்கொள் என்று பிரபஞ்சம் நமக்கு காட்டும் செய்கை தான் இந்த சகுன நிமித்தம். அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா முன்னோர்கள்லாம் போய் எந்த ஜோசியர்கிட்ட உட்காந்து பொருத்தம் பார்த்ததில்லை. காலையில் 6 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தொலைவிலிருந்து பெண் வீட்டாரும் மாப்பிள்ளை வீட்டாரும் சேர்ந்து ஒன்றா ஒரு குறிப்பிட்ட தூரம் போவாங்க. அப்போ போகும்போது இடையில் காலையில் அதிகாலை நேரத்தில் போவாங்க. போகும்போது அந்த நேரத்தில் ஏதாச்சும் அபசகுனங்கள் ஏற்பட்டால் அவர்கள் அதை ஒத்து வைத்து விடுவார்கள், செய்ய மாட்டாங்க. எவ்வளவு உறவுக்காரர்களாக இருந்தாலும் எவ்வளவு விஷயமா இருந்தாலும் அன்னைக்கு பெத்தவங்க, இதில் முதல்ல விஷயம் என்னென்னா பெத்தவங்க சொல்கிறத பிள்ளைங்க அன்னைக்கு கேட்டுச்சு. இப்போ அறிவு என்ற போர்வையில் பணத்தை மையமாக வைத்து பெற்றோர்களை பிள்ளைகள் புறக்கணிக்கிறார்கள். உன்னை விட நான் அதிகமாக படிச்சிருக்கேன், உன்னை விட அதிகமாக பணம் சம்பாதிக்கிறேன் அப்படிங்கிற மனப்போக்கு குழந்தைகளிடையே அதிகமாக இருக்கிறது. இது இன்றைய சூழ்நிலையில் இது ஒரு கருத்து. அடுத்தது, ஒரு பொருளை தன் வாழ்நாள் பூலாம்
முடித்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலை இப்போது இருக்கும் குழந்தைகளிடையே, மக்களிடையே அதிகமாக இல்லை. ஆஃபர் போட்டுக்கான் அப்படின்னு சொன்னால் உடனே தாங்கிட்டு இருக்கிற பொருளை மாற்றிடுறது. அப்போ இப்படி பணம் நம்மக்கிட்ட இருக்குது அப்படிங்கிறதுனால பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் மாற்றிக்கொள்கிறார்கள். அப்போ இந்த பொருளை ரிப்பேர் பண்ணி நம்ம கூட இத்தனை நாள் இருந்துச்சு, இந்த பொருளை கடையில் கொடுத்து ரிப்பேர் ஆக்கி நம்ம வீட்டில் வச்சுக்கணுங்கிற மனநிலை இல்லை. அப்படி பொருட்கள் மேலே அவங்களுக்கு ஈடுபாடு இல்லாத காரணத்தினால் அவர்கள் உயிரற்ற பொருளையும் உயிருள்ள பொருளையும் ஒரே மாதிரி தான் எண்ணுவார்களே தவிர அவருடைய கருத்து வேறுபாடு, மனோபாவம், சுபாவம் ஒரு காலம் ஒரு நிலையில் இருப்பதில்லை. எல்லாத்துக்கிட்டையும் அது இருக்கு. ஒரு டிவி இன்னைக்கு சரியாக ஓடலை அப்படின்னா ரிப்பேர் பண்ணுறது இல்லை. ஒரு பைக்கு ஒரு 3 வருஷம் 4 வருஷம் வச்சிருச்சுன்னா உடனே அடுத்த பைக்கு வாங்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்களே தவிர அதனோடு பயணிப்பதில்லை. இப்போ நிறையா இன்னைக்கு டூ வீலர்லாம் ஏன் இன்னைக்கு அதிகமாக, டூ வீலர் மட்டும் இல்லை, கார், எல்லா பொருட்களும் இன்னைக்கு அதிகமாக செகண்ட்ஸுக்கு வரதுக்கு என்ன காரணம்? மாற்றுறது தான். அதே மாதிரி தான் திருமணமும் இப்போ செகண்ட்ஸாக நிற்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா அதை ரிப்பேர் பண்ணுறதில்லை, ஒத்து போகிறதுங்கிறது தான் ரிப்பேர், சரி பண்ணுறது. ஒரு ஸ்பாட்ஸ் தான் அதில் போயிருக்கு, மொத்தமாக கெட்டு போயிருக்காது. ஒரு டிவியில் எடுத்துக்கிட்டால் ஏதோ அந்த போர்டு போயிருக்கும், ஒரு 1500 2000 செலவாகும். அதே போல் ரொம்ப நாளாக இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த டிவிலாம் சாதாரணமாக இந்த டிவிலாம் விட்டுட்டு இப்போ எல்இடி எல்சிடி அப்படின்லாம் நிறைய மாற்றுறாங்க இல்லையா? அதெல்லாம் ரொம்ப நாளைக்கு லைஃப் வருதா? வராது, உடனே மாற்றுவாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா பணம். இதுதான் இப்போ கையில் பணம் ஒன்றை மாத்திரம் வச்சுக்கிட்டு நிம்மதியாக இருக்காங்களான்னு பார்த்தா யாரும் நிம்மதியாக இல்லை. ஆனால் அது மேலே அவங்களுக்கு ஒரு மோகம். அதனால தான் இல்லற வாழ்க்கையிலையும் பிரச்சனைகள் வருவது. 2 பேருமே வேலைக்கு போகிறாங்க, கை நிறைய சம்பாதிக்கிறாங்க, வேலை செய்யறதில்ல. அந்த வேலை செய்யறதுல ஈடுபாடு சரியாக இருக்கிறதில்ல. கண்டதே காட்சி கொண்டதே கோலம் அப்படின்னு சொல்லி ஒரு நிலையில் போய் அதுக்கப்புறமா உடன்பாடு சரியில்லாத காரணத்தினால அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து பிரிஞ்சு போகிற ஜாதகம்லாம் இருக்கு. ஒரு ஜாதக கட்டத்தில் செவ்வாயும் சுக்கிரனும் சமசப்தமாக இருந்தாலோ, நெருங்கிய பாகையில் இருந்தாலோ, அடுத்தடுத்த வீடுகள் இருந்தாலோ, அந்த பெண் தனக்கு வரக்கூடிய கணவனை பக்கத்தில் வைத்து அழகு பார்ப்பதாக எப்போதும் கனவு கொண்டே இருப்பாள். அந்த பொண்ணு தான் சீக்கிரமாக காதல் வயப்படும். அது வீட்டுக்கே தெரியாத லவ் மேரேஜ் பண்ணிடும். இப்போ சில குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா படிக்கிற இடத்துல ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிவிட்டு குடும்பம் நடத்திட்டு அதுக்கப்புறமா பிரிஞ்சிடுவாங்க. ஆனால் அதை டைவர்ஸ் பண்ண மாட்டாங்க. அதை வீட்டுக்கே தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. அப்புறமா மறுபடியும் கல்யாணம் பண்ணுறது, அப்பா அம்மா சொல்கிற பையனை பார்த்து கல்யாணம் பண்ணுறது, இப்படிலாம் நிறைய ஜாதகங்கள் நடக்கும். அப்போ குழந்தைகள் நம்மளுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத நேரத்தில் நம்மளுடைய குழந்தைகள் என்ன நிலையில் இருக்குது என்று நமக்கு தெரியாமல் நாம் ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அது ஒரு வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு. இது இன்றைய நவீன உலகத்தில் இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ நம்ம பழைய பஞ்சாங்கத்தை நம்ம பாடிக்கிட்டு இருக்கோம். ஆனால் உலகம் லிவிங் டுகெதர் அப்படின்னு சொல்லி ஒரு உலகத்தில் போயிட்டு இருக்கு. என்னென்னமோ சொல்கிறாங்க இல்லையா? மேலை நாடுகள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஓரின சேர்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் எந்த மனநிலை வருது? அப்போ அந்த ஜாதகம்லாம் நமக்கு இந்த ஜாதகம்லாம் இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்ல தெரியும். எச்சரிக்கையாக இருங்க, உங்கள் பொண்ணுக்கு குறிப்பிட்ட வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லது. ஓரின சேர்க்கை, இந்த லிவிங் டுகெதர் வாழ்கிறதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்படித்தான் இருக்கு. அப்போ செவ்வாய் கேது, சனி கேது, இந்த மாதிரி ஜாதகங்கள்லாம் இருந்துச்சுன்னா, அதெல்லாம் கிட்டத்தட்ட நல்ல பாவத்தில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழும். அதெல்லாம் நம்ம ஜோதிடர்கள் முன்னாடியே சொல்லி நம்ம சொல்கிறது நம்ம கடமை. அவன் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம், ஆஸ்திரேலியாவில் இருக்கலாம், மற்ற நாடுகளில் எந்த நாட்டில் வேணாலும் இருக்கலாம். ஆனால் சொல்கிறத நம்ம சொல்லிடணும். அப்படி சொல்லிட்டா நம்ம மேலே ஒரு மதிப்பு மரியாதை நமக்கு கூடும்.
நம்மளால் முடிஞ்சதை நம்ம கற்றதனுடைய பயன் மற்றவர்களுக்கு சொல்லுதல் தான் அதனுடைய நோக்கம். இப்போ இங்கே எதுக்காக வந்திருக்கோம்? ஒரு நல்ல விஷயங்களை 4 விஷயத்தை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும், 4 பேர்த்துக்கு போய் நாமளும் சொல்லணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் நமக்கு வேணும்னு தான் இங்கே வரோம். இல்லை மற்றது வேணும் அப்படின்னா நாம் போய் உட்காந்து ஒரு சினிமா பார்க்கலாம், ஒரு 2.5 மணி நேரம் ஒரு 100 ரூபா கொடுத்தா ஒரு சினிமா பார்த்துட்டு வரலாம். ஆனால் அது ரொம்ப நாளைக்கு நம்ம கூட பயணிக்காது. அதனால் பார்க்கறத காட்டிலும் படிக்கிறத காட்டிலும் கேட்பது மிகவும் சிறப்பு. அதுதான் வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு, செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அச்செல்வம் செல்வத்துள் எல்லாம் தலை. அப்போ கேட்கறதுங்கிறது நம்மளுடைய மனம் மட்டும் இல்லை, நம்மளுடைய ஐம்புலன்களும் ஒடுங்கும். ஒருத்தர் பேச்சை ஒருத்தர் கேட்கறதுங்கிறது அவர் ஈஸியாக பிடிச்சிட முடியாது. அட போயா இருந்தாலும் கற்றுக்கிட்டே கிடக்கிற அந்தாளுக்கு என்ன தெரியும் அப்படின்னு. ஒரு சபையை நகைச்சுவையாகவும் நாகரிகமாகவும் தான் சொல்ல வந்த கருத்தை மக்களிடத்தில் தெளிவாகவும் சொல்கிறதுக்கு ஒரு நாலேஜ் வேணும். அது எல்லாத்தாலையும் சொல்ல முடியுமா அப்படின்னா பழகணும். பழக பழக எல்லாத்துக்கும் அந்த நாலேஜ் வந்துடும். இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். வாழ்க வளமுடன்.